சனி தசை நன்மை தீமைகள். சனி தசை நடக்கும்போது ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன? பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்தவரை ராகு கேதுவை தவிர மற்றவர்களுக்கு மட்டுமே கிரக அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சனியால் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதனை மக்கள் கண்டு கொள்வதில்லை. ஆனால் அவர் ஏதாவது கெட்டது நடந்தால் உடனே ஒரு சிலர் சனியினை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர். இதன் காரணமாக எந்த கெட்ட விடயம் நடந்தாலும் அதற்கு சனியும் ஒரு காரணம் என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அது உண்மையல்ல. உதாரணமாக யம தர்மராஜா என்பவர் மனிதனின் ஆயுள் முடிந்தது அவனது உயிரை பறித்து கொண்டு போகிறார். அவரை பொறுத்தவரை சாகப்போகும் நபர் நல்லவரா கெட்டவரா, அவர் புண்ணியம் செய்துள்ளாரா அல்லது பாவம் செய்துள்ளாரா என்று கணக்கு பார்க்க மாட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட பணியை அவர் நிறைவேற்றுகிறார். அதற்காக அவரை கொடூரமானவர் என கூறிவிட முடியாது. இதே கருத்து சனி பகவானுக்கு பொருந்தும். ஊழ்வினையை உணர்த்தக்கூடிய உறுதியான கிரகம் சனி. அரசனாக இருந்தாலும் மாண்டியாக இருந்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பலன்களை பாகுபாடின்றி வழங்கக்கூடிய வல்லமை சனிக்கு உண்டு. ஆனால் மனிதநேயம், இரக்க சுபாவம் ஆகியவற்றுக்கு உரியது சனி பகவானே. ஒருவருக்கு சனி திசை வரும்போது அந்த ஜாதகர் பொதுவாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதியாக சனி வருகிறார். எனவே அந்த ஜாதகர்கள் சனி திசையில் அதிகம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இது கடகம் சிம்மம் லக்னத்திற்கு பொருந்தும். ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகிய லக்கணவாசிக்காரர்களுக்கு சனி திசை யோகத்தை வழங்கும். ஒரு சிலர் சனியை புத்தருக்கு இணையாக கூறுவார். எதன் மீது நம் பற்று அதிகம் வைக்கிறோமோ அவற்றால் தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவருக்கு சனி திசை நடக்கும்போது அவர் எது மீது ஆசையாக பற்று வைத்திருக்கிறாரோ அதனை அவரிடம் இருந்து சனி பிரிப்பார். அடுத்து அதனை இல்லாமல் போக செய்வார். முடிவில் அதனை வட்டியும் இல்லாமல் உரியவருக்கே திருப்பி கொடுப்பார். இப்படி மனித வேதனையை பக்குவப்படுத்தும் நடவடிக்கையை சனி பகவான் மேற்கொள்கிறார். சனி கிரகத்தின் பாதிப்பிலிருந்து தைக்க சனி கிரக பரிகாரம். சனி கிரகத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க ஒரு சித்தர் எளிய முறை ஒன்று சொல்லியுள்ளார். அந்த பரிகாரம் வருமாறு: பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை வணங்க வேண்டும். பிறகு விநாயகரை 3 சுற்று சுற்ற வேண்டும். அப்போது கையுள்ள அரிசியை போட வேண்டும். அதை எறும்புகள் தூக்கி செல்லும். அப்படி தூக்கி சென்றால் நம் பருவங்களின் பெரும்பாலான நன்மை விட்டு போய்விடும். பாவங்கள் நம்மளை அகலாது. வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழை காலத்திற்கு சேமித்து வைத்து கொள்ளும். 2.5 ஆண்டுகள் எறும்புக்கு அந்த உணவு போதும். இதை 30 கோடி தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும். அப்போது பரிகாரம் வலுவிழந்துவிடும். எனவே நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு உணவாக போட வேண்டும். ஒரு எறும்பு சாப்பிட்டால் 108 ஏழை சாப்பிடுவதற்கு சமம். இதன் மூலம் இந்த பிரார்த்தனை பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவான் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். ஒருவர் சனி திசையை வந்துவிட்டாலே கூடவே சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அஷ்டமதி சனியை நேரடி சண்டையை உருவாக்காது. நாம் சேர்ந்த உறவினர் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். இதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வருமாறு: தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும். சுவையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும். எது நடந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை எள்ளி எண்ணெயை ஏற்ற வேண்டும். மனநல புண்டையவருக்கு உதவ வேண்டும். பிரதோஷ பூஜைகள் பங்கேற்பது நல்லது. சனி திசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். இப்படி நம்மை மாற்றிக்கொண்டால் சனி பாதிப்பிலிருந்து கற்று தவிக்கலாம். தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்கோலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மலைகளாக தோற்று சிவபெருமான சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடலாம். சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும்.
விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். அனுமார் வழிபாடு சனி பகவானின் கொள்ளைகள் குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் காலபைரவரை வணங்கி வரலாம். தேய்பிரை மாசி நாளில் காலபைரவரை வணங்கி வரலாம். அனாதை இல்லங்கள் முதல் இல்லங்கள் உதவி செய்யலாம். ஓமாத பூஜை செய்யலாம். ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணம் படிப்பு செலவு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது. அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம். சித்தர்கள் பீடம் ஜீவசமாதி பீடங்கள் சென்று வணங்கி வழிபடலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு விதவை உதவி செய்யுங்கள். வன்னியமரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவான் கொடுமைகளை பாதிப்புகளை விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வில்வேலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜெபித்து வந்தால் சனி பகவான் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். லக்னத்தில் சனி அமர்ந்து உடல் அபகரமாக ரோமங்கள் காணப்பட்டால் பணம் இல்லாமல் பணமுறை ஏற்படும். அதுக்காரம் பரிகாரம் சாதுகள் மற்றும் தானம் கேட்பவருக்கு ஒரு இரும்பு ஸ்டவ் வனமாக கொடுக்கலாம். தனி 2 இருந்தால் நெற்றியில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. தனி 3 இருந்தால் வீட்டு வாசற்காதையில் 3 இரும்பு ஆணியை இறுக செய்யவும். தனி 4 இருந்தால் கருப்பு ஆடைகளை கொள்ளு தானியம் தானம் செய்யலாம். தனி 5 இருந்தால் வீட்டின் மேற்பாகத்தில் தம்பு வெள்ளி தங்க உலகம் இருக்க செய்யவும். தனி 6 இருந்தால் 48க்கு மேல் 48 வயதிற்குள் இடைக்காலத்தில் ஈடுகட்டல் போதாது. தனி 7 இருந்தால் கருப்பு நிற பசுக்கு புல் தரலாம். மூங்கில் குழாயில் சர்க்கரை நெருக்கிட்டு வாசலை பூமி மூடி வைப்பது போதுமானது. தனி 8 இருந்தால் கல்லில் அது மரப்பல்னார் கல்லில் அமர்ந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் பாலை கலந்து குளிக்கால் சிறப்பானது. தனி 9 இருந்தால் வீட்டில் மொட்டை மாடியில் புல் வளர்க்கக்கூடாது. தனி 10 இருந்தால் பார்வை இல்லாதவருக்கு தானம் செய்யலாம். தனி 11 இருந்தால் வீட்டை நீண்ட நாள் பூட்டி செல்லும் போது வீட்டு வாசலை இதுக்கும் தண்ணீரை வைத்து செல்வது தீமைகளை அகற்றும். தனி 12 இருந்தால் வீட்டில் கடைசி இருசறையில் பண்டாம்பாதம் பருப்பை கருப்பு துணியில் முடித்து வைப்பது நன்மை ஊட்டும். தனி முறையோடு வணங்கால் தொல்லைகள் அகற்றுவாள். ஏழை தனி நீங்கும் போது அந்த ராசிகள் அன்றைய தினம் புண்ணிய நதிகள் சமுத்திரம் நீர்த்தாடகங்கள் குளம் போன்றவற்றை நீராட வேண்டும். இயலாதவர்கள் வீட்டில் குளிக்கலாம். கிணற்றில் குளிக்கலாம். சமுத்திர ஸ்தானம் செய்யாதவர்கள் நல்லெண்ணெய் தள்ளி வைத்து குளிப்பு சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செய்த பின் சிவதரிசனம் செய்ய வேண்டும். வென்றவர்கள் நவகிரக புத்தகம் ஜபம் செய்யலாம். ஏழைக்கு அன்னதானங்கள் வழங்கலாம். பசுவுக்கு அகத்திகரை உணர்த்துவது மிகவும் சிறப்பு. தனி பகவான் நீதம்பான் குற்றம் புரியவர்களையும் தெரிந்த பாவங்களை செய்தவர்களையும் அகந்தையும் ஆங்காத்துடன் நடப்பவர்களையும் அவர் தண்டிக்காமல் விட மாட்டார். சில சமயங்களில் ஒரு பாவம் அறியாத நல்லவர் கஷ்டப்படும் போது சனி என்னை இந்த நிலைக்கு ஆளாகிட்டேன் என்று புலம்புவது உண்டு. அதுபோல் போன ஜென்ம பாவங்கள் தொடர்ச்சியாக அவ்வப்போது எப்பொழுதும் நன்மைகள் செய்ய சனியின் தாக்கம் குறையும் என்று அல்லாஹ் கூறுவார். சனீஸ்வரன் எப்போதும் கண்களை கட்டி கொண்டு தான் இருப்பார். அவர் நேரடி பார்வை உக்கிரத்தை யாராலும் தடுக்க முடியாது, தாங்கவும் முடியாது என்பதால் தான் அவர் இப்படி கருப்பு துணியால் கண்களை கட்டி கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். ஏழாண்டு சனி, அஸ்மச சனி, ஜென்ம சனி ஜாதகத்தில் தனி திசை நடக்கும் போது நல்லதும் கெட்டது நடக்க வாய்ப்பு உண்டு. தனியின் பிடியில் சிக்கியவர்கள் அவள் தாக்கம் குறையவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகக்கருக்கு எல் கலந்த உணவு வைக்க வேண்டும். உளுந்து வடை காரணப்படுவது நல்லது. ஒவ்வொரு அன்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு படுக்கும்போது கொஞ்சம் வெள்ளை ஈரத்துணி கட்டி தலைக்கடியிலே உடலுக்கு அடியிலே வைத்து விரிந்த பின் காப்பிடுவதற்கு முன் அந்த எல்லை காகத்துடன் கலந்து காகிதத்துக்கு வைக்க வேண்டும். தனி பகவான் கால் ஊனமுற்றோர், அதனால் ஊனமுற்றோருக்கும் முதியோர்களும் ஏழைகளுக்கும் முடிந்த உதவி செய்யலாம். தயிர் அன்னம் அளிப்பது மிகவும் நல்லது. விநாயகர் பெருமலை வணங்கி அவர் நல்லெண்ணெய் தீபம் ஈடுதல் நல்ல பணங்களை கொடுக்கும். சனிக்கிழமை வரும் பிரதோஷ நாள்களில் சிவ வழிபாடு சனி உக்கிரத்தை குறைக்கும். கரிநாள் பைரவர் சிறப்பு மலர்களால் அச்சரித்து சனியின் தாக்கம் குறையும். வாதம் நீக்க சனி பிடித்தவன் சந்தைக்கும் போனாலும் சந்தல் அகப்படாது. இந்த சனி பிறந்த நாளிலிருந்து குடும்பத்தை பாடாய்படுத்துகிறது. இப்படி சனியை பல கோணங்களில் வசைப்படினாலும் அவரின் மகத்துவம் சிறப்பானது. சனி ஒருவர் மட்டுமே பிரேரணை விட உலகத்திற்கு மக்களிடம் பிரபலமானவர்.